ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 20ஆம் தேதியாக இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 80 குறைந்த நிலையில் இப்போ மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 80 குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் 14,420 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் 15,731 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,25,848 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலையில மாற்றமின்றி 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ். அதுவே வந்து கடையோட ரேட் பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஒரு கிராம் 14,315 ரூபா அப்படின்னு சொல்லி விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குதுங்க. அதுவே 24 கேரட் 15,628 ரூபான்னு சொல்லி விலை நிர்ணயம் ஆயிருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருவாங்க. தற்பொழுது மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலை சற்று அதிகரித்து தாங்க காணப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 3 பைசா நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்குங்க. இருந்தாலும் இந்திய ரூபாயின் மதிப்பு பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் லெவல் கிடைக்கலனாலும் சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலை சற்று அதிகரித்து தான் காணப்படுது. மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்பொழுது 14,420 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா ஒரு கிராம். ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு ரூ. 70 ஒரு ரூ. 150 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ வந்து நம்மளுக்கு 4 மணிக்கு வந்து ரேட் சேஞ்ச் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50% சான்ஸ் இருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இரவு 9 மணிக்கு நாளைக்கு எப்படி நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை 14,420 ரூபாயிலிருந்து கிராமிற்கு ஒரு ரூ. 70 ரூ. 150 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வீஸ் லெவலில் சற்று அதிகரித்து தான் காணப்படுது. தற்பொழுது ஒரு கிராம் வெள்ளி ரூ. 270 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு ரூ. 6 ஒரு ரூ. 12 வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. சர்வீஸ் லெவலில் மதியம் 3 மணி நிலவரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று அதிகரித்து தான் காணப்படுது. ஸோ பார்ப்போங்க 4 மணிக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடைப்பட்ட டைமில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதானும் பார்ப்போம். ஸோ மாலை வந்து 4 மணிக்கு ரேட் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் உடனே தெரியப்படுத்துகிறேங்க. அப்படி இல்லை சேஞ்ச் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணாலும் சொல்கிறாங்க, இல்லை கடையோட ரேட் வந்து சேஞ்ச் பண்ணாலும் நான் தெரியப்படுத்துகிறேன். அப்படி சப்போஸ் வந்து இல்லை அப்படின்னா இரவு 9 மணிக்கு நிலவரம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது மதியம் 3 மணி நிலவரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று அதிகரித்து தான் காணப்படுது. இந்திய ரூபாய் மதிப்பு நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் கிடைக்கலாங்க. காலையில் நம்மளுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ இருந்ததை விட ஒரு 3 பைசா மட்டும் வீக்காக இருக்குங்க. பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இதுதான் தற்பொழுதைய நிலவரம். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசகர்களை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள்.